சரி ரொம்ப கஷ்டம்டா பாவம். ம். ஓகே. எப்பவுமே இந்த மாதிரி மழை இருக்குமாடா கோயம்புத்தூர் இந்த டைம்? அப்படியா? ஓகே ஓகே. ம். நான் அடுத்த வாட்டி கோயம்புத்தூர் வந்தா அவங்க எல்லாம் மீட் பண்றேன்டா. ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கோயம்புத்தூர்ல தான் ஸ்டூடெண்ட்ஸே ஜாஸ்தி. போன பேட்ச், ஆமா போன பேட்ச்க்கு முந்தின பேட்ச் 3 பேரு. இந்த வாட்டி நீங்க, மித்ரா, நந்தனா, கீர்த்தனா, தெர் இஸ் நீங்க, அதான் நந்தனா. அப்புறம் வந்து என்னோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மோகன் ஒரு பையன் அங்க, அனுஷான்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். கோயம்புத்தூர்ல தான் நிறைய பேர். இது எப்படின்னா அந்த மாதிரி ஏரியா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டூடெண்ட் மதுரை, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தூத்துக்குடி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ராமேஸ்வரம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திருச்சி, ஒருத்தங்க வந்து நெய்வேலி. அந்த மாதிரி போன போன பேட்ச்க்கு முந்தின பேட்ச் அப்படி இருந்தாங்க. போன பேட்ச் கோயம்புத்தூர் தான். ஆமா ஒரு என்ன சொல்லுவாங்க, எங்க போனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி. இப்ப திருச்சிக்கு போனா சொல்லி சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா சிஏ சாப்டர்லாம் இருக்குல்லடா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சாப்டரோட இதெல்லாம் ஒரே வாட்ஸ்அப் குரூப் வச்சுலாம் பண்றாங்களாம். நம்ம எனக்கு இந்த அக்போர் சாப்டர் இருக்கோட வாட்ஸ்அப் குரூப்புக்கே நான் ஃபாலோ பண்ணினே இருக்கேன். என்ன சொல்லம்? அப்படியா? ஐயோ! ஏன்னா ஏன் பண்றாங்க அந்த மாதிரி? கம்பைன் பண்றாங்களா? ஐயோ. ம். ஏன்னா லாஸ்ட்ல போறதான்னது. சிஎஸ் நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடுக்கலாம். ஆமா. சிஎஸ் இன்டர் ரொம்ப ஈஸி, ஒண்ணும் இல்லடா. நீ ஒரு 1.5 மாசம் படிச்சா போதும்டா மித்ரா, கீர்த்தனானந்தனா. பாஸ் பண்ணிடுவீங்க. சிஎஸ் தியரி இருக்கும் செல்லம், ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும்டா. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் நீங்க. ம். சிஎஸ்லாம் நான் எங்க டைம்ல வந்து நான் கொஞ்சம் தியரியில வந்து எனக்கு கொஞ்சம் grip கிடையாதுடா. grip எப்படின்னா பைஹார்ட் பண்ண முடியாது என்னால. அதனால எனக்கு இந்த லா அதெல்லாம் வந்து நான் நிறைய எழுதி பார்ப்பேன். கீவேர்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹிடன் ஸ்கோப்பா இருக்குடா, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு. சிஎஸ் ஓட சேர்த்து எல்எல்பி அந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா இது இருக்கு, ஜாயிண்டா படிக்கணும். ஆமா. ஆக்சுவலா இருக்கு, ஆனா ரொம்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகணும், அதுதான் ப்ராப்ளம். ஆமா ஆமா. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க சிஎஸ் ஓட நாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கான், பை 50%. சிஎஸ்க்கு எப்படி தெரியுமா போறாங்க இப்ப? நான் ரீசெண்டா சொல்லிட்டேமா ட்ரெண்ட் ட்ரூத். என்னால சிஎம்ஏயும் படிக்க முடியல, சிஏயும் படிக்க முடியலன்னா சிஎஸ் படிச்சுக்கிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எப்போ மர்ஜ் பண்ண போறாங்களாங்கடா? தெரியல. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இமீடியட்டா பண்ணிடுவாங்கடா. ஐயோ.
அப்படியா? எனக்கு அமுச்சு விடுறா. இந்த மாதிரி ஏதாவது தான் அமுச்சு விடுங்க, எனக்கு எடுத்துரும். கம்பைன் அதான் என்னன்னு தெரியல. சிஏவும் சிஎம்ஏயும் கம்பைனே பண்ண முடியாது செல்லம். ஆஹ் ஓ அந்த மாதிரி இருக்குமா? இருக்கும். ஓ அந்த இது லீடர்ஷிப் இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். கரெக்ட். ம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் ஷார்ட் டர்ம் டிசிஷன் மேக்கிங் இதுல நிறைய இருக்கு. பிரைஸ் என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்? நான் ரா மெட்டீரியலே பை பண்ணிக்கலாமா? இல்ல ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணலாமா இன்சைடு கேம்பஸ்ல? ஆர்டர் அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா? எப்படி நான் வந்து எனக்கு இப்போ மெட்டீரியல் ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன நந்தனா? கரெக்டா சொல்லமா சொல்லுடா. லேண்ட் லேபர், லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இல்ல ஏதாவது ஒண்ணு கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணோம்? அதான் லிமிட்டிங் ஃபேக்டர் அனாலிசிஸ். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷன்ன்றது வந்து எனக்கு இந்த மிஷினரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றது. எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ்ன்றது உனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டிசிஷன் மேக்கிங்க்கு. ஓகே. இல்ல லெட்ஸ் சே ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி ப்ராடக்ட் சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஏ பிளஸ் பி வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து அது மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதே கம்பெனி ப்ராடக்ட் பிஎன்சிஎல் வேற இடத்துல இது பண்றாங்க. வேற ஒரு இடத்துல அதே கம்பெனி ஏஎன்சியை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறது, ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்றது எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ். சப்கான்ட்ராக்டிங் அண்ட் ஆக்சிலரைசேஷன். சப்கான்ட்ராக்டிங் அண்ட் ஆக்சிலரைசேஷன்ஸ்னா லைக் சப்கான்ட்ராக்டிங் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பண்ணி எடுத்துட்டு வர சொல்றது. ஆன்சிலரைசேஷன்ன்றது வந்து ஆஹ், அது வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஆன்சிலரைசேஷன்ன்றது வந்து அது என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் அ கம்பெனி அவுட் சோர்சிங் ஆர் செப்பரேட்டிங் நான் கோர் டாஸ்க் ஆர் சர்வீசஸ் டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் efficiency and profitability. These tasks, often called as ancillary services, could include administrative work, IT support, maintenance, or logistics. இப்போ வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிபிஓன்னு சொல்லிட்டு. அதாவது ம், அந்த கம்பெனி வந்து மெட்டீரியலான ஐட்டம்ஸை மட்டும் தன்னோட பர்வியூல வச்சுக்கோ. மெட்டீரியல் இல்லாத ஐட்டமை வந்து இன்னொருத்தரை பண்ண சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கம்பெனி, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1990s அதான் நடந்தது. யூஎஸ்ல வந்து நிறைய பேர் நிறைய வந்து அவங்களோட குட்டி 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 வேலையெல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்து நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் பண்ணிட்டே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த டிசிஷன் மேக்கிங் ரோலோ இல்ல ஹை எண்ட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங்கோ ஹை எண்ட் ஆஃப் பட்ஜெட்டிங்கோ அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆன்சிலரைசேஷன். ஓகேவாடா? ஆன்சிலரைசேஷன் வந்து ஒரு என்ன சொல்றது, பிபிஓ ஓட ஒன் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமே, ஆர் ஒன் ஆஃப் த மீனிங் அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதா. இப்போ நான் கரண்டா ஒரு ப்ராடக்ட்டோட டீல் பண்றேன். எனக்கு வந்து அடிஷனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கரண்டா எனக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நான் அடுத்த ப்ராடக்ட் இப்போ வந்து நான் இனிஷியலா பேக்கரி பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து நான் அந்த பேக்கரியிலேயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரணும், பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், ஒன்லி டிஃபன் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சோன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசினஸ். ஷட் டவுன் ஆர் கண்டினியூ, கண்டினியூ பண்றது ஷட் டவுன் பண்றது அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஷட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிளான்ட்டே க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும்டா. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க.
லைக் பிளான்ட் வச்சுக்கலாமா வேண்டாமா? இப்போ ஃபோர்டு பிளான்ட் இருந்தது மறைமலை நகர்ல. ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி அதை எடுத்துட்டு வரது பஸ் தான் சொல்றாங்க. அப்பனா இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு மார்ஜினல் காஸ்டிங் நடந்திருக்கும். ஓகேவா? அதான் மீனிங். pricing decisions. So the pricing decisions in வரும்போது the price to be charged for a product or service is often one of the most important decisions by a manager. One of the most important decisions is that the management has to take is about the price for its company's product. So ஒரு new product இருந்ததுன்னா it is necessary to determine the price at which the product is to be sold. Existing product it is necessary to determine the extent to which the price is to be revised in the light of the cost hikes which the company is painfully experiencing. அதாவது decision making வந்து இப்போ எல்லாம் பண்ணிட்டோம்டா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். பட் பிரைஸ் ஃபார் இட்ஸ் கம்பெனிஸ் ப்ராடக்ட் வந்து என்னன்னா கரெக்டான செல்லிங் பிரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்றோமா? கரெக்டான செல்லிங் பிரைஸ் எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி. அப்போ அந்த பிரைசிங் வந்து கரெக்டா நடக்கணும் அப்படின்றதான் பிரைசிங் இஷ்யூ பண்ணணும். இல்ல பிரைஸ்ன்றது டிட்டர்மைன் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ், டிமாண்ட், சப்ளை அந்த மாதிரி நடக்கும். சி இந்த பிரைசிங் அடிஷ்னல் ஆர் ஸ்பெஷல் சேல்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து கம்பெனி வந்து பிலோ தேர் கெப்பாசிட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஐடியல் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு கம்பெனி வந்து ஒரு 10,000 யூனிட் ஆனுவல் கெப்பாசிட்டி பட் வந்து அது வந்து 8,000 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்றதுன்னா அது லேக் ஆஃப் டிமாண்ட். கம்பெனி ஆனுவல் கெப்பாசிட்டியே 10,000 யூனிட் ஆனா அதோட டிமாண்ட் அதுக்கு வருது வந்து 12,000 யூனிட்னா இட் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் மோர் தேன் இட்ஸ் கெப்பாசிட்டி. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எப்படி வந்து வி ஷுட் டேக் அ கால் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைசிங் அப்படின்னு பார்க்க போறது தான் பிரைசிங். இதுல இதுல வந்து இந்த கம்பெனி வந்து இதுல என்ன இது பண்ணிக்கணும்னா ஒன்று கம்பெனி வந்து இன்க்ரிமெண்டல் காஸ்ட், அதாவது the price to be quoted to be should be at least equal to the incremental cost. நான் வந்து எனக்கு டிமாண்ட் வந்து 10,000 விட 12,000 ரூபாய் வருதுன்னா நான் 10,001 மேனுஃபேக்சர் பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்டல் காஸ்ட் இன்கர் பண்றேன். அப்போ அந்த இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஃபேக்டர் should also be taken into consideration for fixing the profitable price. புரியுதா? The price should not be quoted on the basis of total cost, which includes even a small share in the common and unavoidable expense, fixed cost. So எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் ரிசீவ் பண்ணிருக்குன்னா ஆஃபர் ஸ்டேட்ஸ் that prospective buyer is willing to buy certain quantity of the company's product at a specific price. Pricing under normal and favorable conditions. When the conditions provide internally and externally are favorable to the companies, they usually plan to earn some planned profit. Consequently, the companies wish to price their products on the basis of the cost plus profit. நம்ம இதுலலாம் படிச்சிருக்கோம்ல கண்ணா. இப்போ கன்சைன்மெண்ட்ல படிப்போம்ல, கன்சைன்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து காஸ்ட் அதோட சேர்த்து ப்ராஃபிட்டே அனுப்புவாருன்னா அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஹவு வி ஷுட் டேக் அ கால். வாட் இஸ் அப்நார்மல் கண்டிஷன்? அப்நார்மல் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து இப்போ கொரோனா டைம் வாஸ் அன் அப்நார்மல் கண்டிஷன். ஓகேவா? யுக்ரைன் வார்ன்றது வாஸ் அன் அப்நார்மல் கண்டிஷன். அப்பனா எனக்கு வந்து இப்போ 10% ரிடக்ஷன் வந்து எனக்கு அடிக்குவேட்டா போதும், இல்ல சிலதுல வந்து 40% ரிடக்ஷன் பண்ணினா தான் எனக்கு சேல் ஆகும் அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு டேக் அ கால். ஸோ த கம்பெனி வந்து ஷுட் பி வெரி 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 கிளியர் அபவுட் தி மார்க்கெட் கண்டிஷன்ஸ். தே ஷுட் ஹாவ் அ விஜிலண்ட் ஐ ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். சும்மா நான் மட்டும் 10% இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட், என்னை சுத்தி என்ன நடக்கிறதுன்றதை கண்டிப்பா அப்சர்வ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ இந்த அப்சர்வ் பண்ணலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நந்தனா? நான் பார்க்கவே இல்லை, மார்க்கெட்டை பற்றியே பார்க்கல, நான் மட்டும் 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன் ப்ரைஸ், சாரி ப்ரொடக்ஷன் வந்து இன் ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன், மார்க்கெட் சுச்சுவேஷனை நான் பார்க்கலன்னா என்ன ஆகிடும்? நம்ம ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட்லேயே இருக்க மாட்டோம். we will be completely thrown out of the market. அப்போ what is very necessary is whether to sell the product at reduced price or டெம்பரரியா நம்ம இப்போ நிறைய பேர் கொரோனா டைம்ல டெம்பரரியா ஆக்டிவிட்டீஸை வந்து பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இது கண்டிப்பா இது ப்ராப்ளம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்புறம் திருப்பி தேவர் டேக்கிங் அப் த திங்ஸ் நார்மல். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன்று வந்து நான் ரெடியூஸ் ப்ரைஸஸ்ல கொடுக்கலாம், இல்லை நான் டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் மை ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரைசிங் அண்டர் அப்நார்மல் கண்டிஷன்ஸ்.
ஸ்பெஷல் ஆர்டர் requires a relevant cost approach to the calculation of price. ஸ்பெஷல் ஆர்டர் அப்படின்னா ஒன் ஆஃப் ரெவென்யூ earning opportunity. இப்போ ஒன் ஆஃப் earning revenue opportunity ஒன்றும் இல்லடா. All 9 months Christmas, there is Christians வந்து all 11 months வந்து there won't be much demand for cakes இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல நிறைய பேர் வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அதில் இப்போ நிறைய பேர் அந்த கேக்ஸ் ஒரு ஃப்ளேவர்டா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்திருக்கு. லைக் கேக் ஷாப்பே எங்க ரோட்லயே கிட்டத்தட்ட 5 கேக் ஷாப் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து வீகன் கேக்ஸ் மாதிரி பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து கேக் ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் நடக்கும் சென்னையில. எப்படின்னா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து வில் கம் தேர். அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த ஒன் ஆஃப் ரெவன்யூ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கேக்க பொறுத்த வரைக்கும் எப்போ டிசம்பர் சீசன்ல கரெக்டா. அப்ப என்ன ஆகும், நான் வந்து கரண்டா இருக்கிற பீப்புள மட்டும் இல்லாம ஓகேவா நார்மலா ஒரு கேக் ஷாப்ல வந்து கேக் சாப்பிடுவீங்களாடா? யார் சாப்பிடுவீங்க 3 பேர்ல? 3 பேருமே சாப்பிடுவீங்களா? வெரி குட். என்ன ஃப்ளேவர்டா சாப்பிடுவீங்க மித்ரா? ஏய் சூப்பர், எனக்கும் ரொம்ப பிடிக்கும்டா ரசமலாய் கேக். இன்னொரு கேக் என்ன? பட்டர் ஸ்காட்ச் என் டாட்டருக்கு பிடிக்கும். சூப்பர். கீர்த்தனா, நீங்க கீர்த்தனா? கேக்னாலே பிடிக்காதா? ஆ, அப்படியா? ஓ, ஜாப்பனீஸ் கேக்கா? ம். எங்கடா கிடைக்கும் உனக்கு? அம்ப்ரோஷியா அடையார் பேக்கரியில இருக்கா? இது ஜாப்பனீஸ் கேக்னே கேட்கணுமாடா? இது ஆ திகட்டிடுமா? ஓ. ஓ. ஆ, ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் ஆக்சுவலா கேக் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அப்புறம் சாப்பிடறத விட்டுட்டேன். ஆனா என் டாட்டருக்கு நல்லா சாப்பிடுவா. வெரைட்டி வெரைட்டியா. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? சூப்பரா ஜாப்பனீஸ் பாஸ்ட்ரி அடுத்தது அவளுக்கு ட்ரை பண்ணேன். நந்தனா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? பனானா புட்டிங் அப்படின்னு ஒரு கேக்காடா? பனானா புட்டிங். இதுவாடா? ஓ சாரி. ஓ. ஏய் செல்லம், ஆனா இதுல எல்லாத்துலயுமே எக் இருக்குமாடா? இருக்கும்ல? சாஃப்டா இருக்கும். எக் போட்டாதான் சாஃப்டா இருக்கும். ஓ, சூப்பர் சூப்பர்ரா. வெரி குட். வெரி நைஸ். அந்த பனானா புட்டிங் கேக்கு. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? ஜாப்பனீஸ் கேக். ஓகே, சூப்பர். செல்லம், இந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்ல, அதாவது அந்த மாதிரி ஃப்ளேவர் மத்த 11 மந்த்ஸ்லலாம் கிடைக்காது எங்களுக்கு. அந்த டைம்ல மட்டும் வெரைட்டியா ஃப்ளேவர் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 500 வெரைட்டி இருக்கும்டா. ஒரு ஒரு கடையும் ஒரு ஒரு விதமான கேக்ஸ். ஏன்னா அந்த டைம்ல வந்து நாட் ஒன்லி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ், நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக இல்ல, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் லைக்கிங் கேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எது இருந்தாலும் பர்த்டே கேக் கட் பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட், அதாவது குட்டி பாப்பாலேருந்து சீனியர் சிட்டிசன் சுகர் இருக்குன்னுவாங்க, ஆனாலும் அவங்க கேக் சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் ஒரு 5 o'clock அப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க எங்க ஏரியாலலாம். சில இது வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேக்கு பஃப் வச்சு நல்லா ஆராம்சே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்புறம்லாம் வீட்டுக்கு போற பீப்புளெலாம் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி கே இது அந்த மாதிரி இருக்கிற போது என்ன ஆகும்னா, இந்த கிறிஸ்மஸ் சீசனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தே வில் சே இட் அஸ் ரெவென்யூ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஹியூஜ் ஆர்டர்ஸ் தே வில் கெட். மெக்ரனட், அங்க மெக்ரனட்லாம் இருக்காடா? மெக்ரனட் இல்ல இல்ல உங்களுக்கு கேக் ஷாப்ஸ் எது ஃபேமஸ் அங்க?
எஃபி கேக்ஸ் எஃபி கேக்ஸ்ன்னு இருக்காடா? ஓ, எஃபி கேக்ஸ். ஓ, இதானாடா? ஓ, இது வந்து அங்கேயும் இருக்கா? சூப்பரா. இங்க வந்து இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து டிசம்பர் டைம்ல வந்து அவங்களுக்கு ஹியூஜ் டிமாண்ட் வருமா? அப்போ அந்த டைம்ல என்ன இருக்கும்னா, இருக்கிற எக்ஸிஸ்டிங் பீப்பிள் வச்சு ஃபுல்லா பண்ண மாட்டாங்கடா. அந்த டைம் வந்து நெறைய பேர் இந்த பேக்கரி கோர்ஸ் இருக்குல்ல, அதாவது பேக்கரின்னு சொல்ல மாட்டேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுல பேக்கரி ஒரு பார்ட் ஆஃப் இட் வருது. அந்த பேஸ்ட்ரீஸ் அது. அவங்கெல்லாம் வந்து இங்க இன்டர்னா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்ல. பார்ட் டைம் அந்த மாரிலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. ஆம், அது மட்டும் இல்லாம சில பேர் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் தி பேக்கரி பிசினஸ் அவங்களுக்கு அந்த டைம். ஸோ இவங்கள மாதிரி இருக்கிற ஸ்பேர் கெப்பாசிட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ஒர்க் ஆன் தி த என்டையர் மந்த். தேர் பை த ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில்ட். புரியுறதாடா? அண்ட் நிறைய கார்பரேட்ஸ்ல இப்போ எப்படின்னா வந்து அவங்க ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஜூஸ், ஒரு கேக், ஒரு பஃப், அப்புறம் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ பிஸ்னஸ் வந்து ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை தவிர இந்த ஒன் டைம் ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணும்போது அந்த மாதிரி டைம்ல தான் தட் ரிலவெண்ட் காஸ்ட் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இங்க. ஸோ அது வந்து அந்த ரிலவெண்ட் காஸ்ட் அப்ரோச் வந்து இப்படி கேட்பாங்க கண்ணா. ஸ்பெஷல் டேஷ் requires a relevant cost approach to the calculation of price. Your answer should be special order. Special order is a one off revenue earning opportunity. எப்பவாவது இப்ப வந்து பொங்கல் டைம்ல பொங்கப்பானை மட்டும் விக்கிறது. ஓகே. தீபாவளி டைம்ல கிராக்கர்ஸ் மட்டும் விக்கிறது. இட்ஸ் அ ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? A company is manufacturing a product marks an average net profit of rupees 50 per piece on a selling price of 14 per 30 by producing and selling 6,000 pieces or 60% of the capacity. Its cost of sales is as under. The company வந்து ஆம், ஒரு நெட் ப்ராஃபிட் 2 ரூபாய் 50 பைசா பர் பீஸ்ரா. ஓகே. அவங்களோட செல்லிங் பிரைஸ் வந்து 14.30. 6000 பீசஸ் ஆர் எனக்கு நீ கேக்லாம் பேசினோடனே கேக் சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே. 6000 பீஸ். உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கு வந்து அந்த மித்ரா பேசினதுலேருந்து இந்த ரசமலாய் கேக் யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த ஜாப்பனீஸ் கேக்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு டெம்ட் ஆயிடுச்சுன்னா எனக்குமே இப்படி ஆயிடுச்சு. தெரியாம. அடாடா அடாடா. ச்சே. இங்க ஆக்சுவலா இங்க மெக்டரண்ட் ஒரு ஷாப் இருக்குடா. அங்க என்ன தெரியுமா ரொம்ப இந்த கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும், அதாவது இந்த டிசம்பர் மாசம் மட்டும் எல்லா கேக்ஸுமே வச்சிருப்பாங்க. வெரைட்டியா இருக்கும். மத்த 11 மாசமும் வந்து ரொம்ப லிமிட்டடா. நான் பட்டர் ஸ்காட்ச் கேட்டா அது இல்லன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு இல்லன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இப்ப நாங்க வந்து இங்க இன்னொரு ஒரு கேக் ஷாப் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எண்டுல ஒண்ணு அங்க நல்லா வச்சிருக்காங்க. நல்லா மினிமமா வச்சிருக்காங்க. ஆனா நல்லா வச்சிருக்காங்க. ஆனா நெறைய கேக் ஷாப்ஸ்டா எங்க ஏரியால. நெறைய பேர் வந்து இந்த பேக்கரி கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்ல நெறைய பேர் பண்றாங்க. உங்க ஏரியால எப்படி? சொல்லுடா. என்ன சொல்லும்? ஆ கரெக்ட். அப்படியாடா? ஓ! அப்படியா? சூப்பர்ரா. அப்படிதான்டா இருக்கணும். ஜாலியா இருங்கடா. இந்த லைஃப்லாம் வரவே வராது.
அ நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டீஸ் ஆஃப் கேக்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மல் கேக் இருக்கும், ப்ளம் கேக் இருக்கும். அவ்வளோதான். ஆ அதுக்கு மேல கிடையாது. இப்ப இன்னும் ஹியூஜ் வெரைட்டீஸ். அதுவும் இந்த ரசமலாய் கேக்லாம் ஆக்சுவலா ரசமலாய் கேக் வந்து செம்மடா. வாவ்! என்னம்மா? ஆமாமா. நெறைய அப்புறம் இதுடா ம் வேற கூடன்னு ஒண்ணு பார்த்தேன்டா. ஒரு மாரி ஏதோ அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அந்த அவங்க மாடல் டோரா கேக்ஸ் அந்த அழகா மாடல் மாதிரி. ம், இல்ல டோரிமான் அந்த மாதிரி கேக்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. ம். A company is manufacturing a product marks average net profit of 2.50 per piece selling pieces வந்து 6000 60% of capacity data கொடுத்துருக்காங்க. கரண்ட் இயர் என்ன பண்றாங்கன்னா he intends to produce the same number. அப்ப அவன் ஆன்டிசிபேட்ஸ்னா என்ன அர்த்தம்னா எதிர்பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுமா வித் டைரக்ட் லேபர் ரேட் and material will increase by 8% and 6% respectively, but he has no option of increasing the selling price. எந்த ஆப்ஷனுமே இல்ல. Under the situation, he obtains an offer for further 20% of the capacity. What minimum price will you recommend for acceptance to ensure the manufacturer an overall profit of 16,730? செல்லம்மா இது ஈஸியா நான் சொல்லித் தரேன். நம்மளோட ஃபார்மேட் போட்டுக்கோங்க. கொஸ்டின் எல்லாரும் ஒரு 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 வாட்டி படிச்சுக்கோங்களேன் கண்ணா. கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் இயர்லாம் இது ஓகே தான். ஆனா அடுத்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பட் செல்லிங் ப்ரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு 20% ஆஃப் தி கெப்பாசிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்போ அவன் எவ்வளோ மினிமைஸ் பிரைஸ் வந்து என்ஷூர் பண்ணோம், ப்ராஃபிட் வந்து 16,730 ரூபா வரணும்னா எவ்வளோ என்ஷூர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சேல்ஸ் வந்து 14 ரூபாய் 30 பைசா. அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல் 3.50 பிளஸ் ஒரு 1 ரூபாய் 25. அப்புறம் பிளஸ் ஒரு 6.25ல 50% என்னடா வேரியபிள் 3.125. 0.80ல 25% வேரியபிள்னா 0.8 இன்டூ 25% போட்டா 0.8 இன்டூ 0.2 செல்லம். இதெல்லாம் 8.075 வருதுக்கண்ணா. ஓகே. ஸோ இவங்க சொல்ற இதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 6.225 வருது. ஓகேவா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் 2 ரூபாய் 50 பைசா பர் பீஸ். பர் பீஸுக்கு அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா இது இவங்க சொல்ற கரண்ட் சிச்சுவேஷன் கண்ணா சம்பளம் கொடுத்ததை வச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான் இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயே எனக்கு நான் என்னன்னு எதிர்பார்க்கறேன்னா ஃபிக்ஸட் சார்ஜஸ்லாம் எனக்கு ஒரு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஃபிக்ஸட் சார்ஜஸ் 10% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே இங்கே 10% இன்க்ரீஸ். ஸோ அப்போனா வந்து ஓவராலா 40 30
3.725 10% ஆச்செல்லாம். அப்பனா எவ்வளோடா ஆகும்? 3.725 into 6000 போட்டுக்கோங்க செல்லம். 6000 தானே? அப்போ this into this எவ்வளோ? 22,350யா? ஆமா. 3.725 into 6000 வந்து 22,350. அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அதுல? 10% இன்க்ரீஸ். அப்போ 22,350 வந்து 100க்குன்னா 110க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 22,350 into 110 divided by 100. அப்பனா 24,585 ரூபா. ஓகேவா? ஃபிக்ஸட் காஸ்ட் per யூனிட் போடுறது இல்ல, பட் தென் போட்டுக்கலாம். லேபர் ரேட் எவ்வளோடா இன்க்ரீஸ் ஆகுது? 8% தான். இப்போ இதுல லேபர் ரேட் 8% போட்டா லேபர் 8% 8% into 108 divided by அப்புறம் வேற என்ன? மெட்டீரியல் 6% into 106 divided by 100. அப்புறம் no option of increasing the selling price. Under the situation he obtains 20% of the இது. ஓகே, மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு செல்லம். ஓகே, இப்போ பார்த்துலாமா? ஒரு 6000. இப்போ இதெல்லாம் இருக்கா? இவங்க என்ன சொல்றாங்க? 16,730 ரூபான்னா வாட் மினிமம் பிரைஸ் would you recommend ன்னு சொல்றாங்க இல்லையா? to ensure the manufacturer having a overall profit ன்றான். அப்போ 41,315ன்றது என்னோட கான்ட்ரிபியூஷன் per யூனிட் வரும். டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி செல்லம். செல்லம், இது வந்து 60% கெப்பாசிட்டிக்கு 6000னா 20% கெப்பாசிட்டிக்கு 2000 தானே இல்ல? அப்ப 2000 யூனிட்ஸ்ல இது. இது புரிஞ்சுதாடா? 8.075. இப்போ ஒன்றும் இல்லடா, இதுல அப்படியே நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்? டைரக்ட் லேபர் ரேட் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுமாண்டா. ஸோ இங்க ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? 3.50 இருக்கா? 3.50ல 8% அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. 3.5%. ஆமா, அதாவது 3.5%. அதாவது இந்த 1.25 வேஜஸ் சொல்றான். வேஜஸ் 8%. அதை 1.25 இன்டூ 100க்கு 1.25 செல்லம். அப்போ 108க்கு எவ்வளோ? இல்ல இன்னொன்னு கூட பண்ணலாம்டா. உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. 1.25 இது எல்லாமே அவன் என்ன சொல்றான்? இன்க்ரீஸ் தானே சொல்றான்ல. 1.25 plus 1.25 into 8% அப்படி கூட போட்டுக்கலாம். அதுவும் அதே தான் வரும். புரியுதாடா? இன்க்ரீஸ் அதே மாதிரி இப்போ 3.5 plus 3.5 into 6%. 6% இப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான்.
ரெக்வயர்டு ப்ராஃபிட் வந்து 10,000. ரெக்வயர்ட் ப்ராஃபிட் எவ்வளோ? 16,730. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 24. 41,315. What minimum price will you recommend for acceptance to ensure the manufacturer to overall profit of 16,730? Fixed cost. பண்ணா variable cost 16,730. சரிடா அதை பார்த்துட்டு சொல்கிறேன். நீ இன்னும் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. 16,730 நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. 730 வேரியபிள் 1.8.385. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 24,585. Fixed cost
சரி, இதை நான் பார்த்துட்டு சொல்லேன் செல்லம். சரியா? ஓகேங்க, இதுவாகுதுன்னே புரியல. பார்த்துட்டு சொல்றேங்க. பட் ஃபார்மேட் இதுதான்டா அண்ணா. ஃபார்மேட் மாறாது. இதுல என்ன இதுன்னு பார்க்குறேன். இல்லஸ்ட்ரேஷன் டு மேக் ஆர் பை டிசிஷனா இது நான் மேக் பண்ணணுமா பை பண்ணணுமா அந்த மாதிரி ஆஃப் டிசிஷன். இதுல வந்து நிறைய நான் காஸ்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. லைக் சோர்ஸ் ஆஃப் சப்ளை வந்து ரிலேபிளா இருக்கணும், குவாலிட்டி கூட்ஸ் கரெக்டா இருக்கணும், சர்டைனிட்டி வந்து சப்ளை சைட்ல என்ன கரெக்டா நான் இந்த மெட்டீரியல் வந்து அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லணும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாம இருக்கிறதுலாம் நான் காஸ்ட் ஃபேக்டர்ஸ். நம்ம நாளைக்கு மார்னிங் பார்க்கலாமா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஜஸ்ட் இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1 நான் போட்டுட்டு நான் நாளைக்கு இதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரியா? ஓகே. செல்லம், இல்லஸ்ட்ரேஷன் 17 உங்களால போட முடியும்னு பாருங்க. சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், பிரேக் ஈவன் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேவா? ஓகே செல்லம். மித்ரா, வஷித், மித்ரா, நந்தனா அண்ட் கீர்த்தனா, அந்த பேசிக்ஸ் புரிஞ்சது இல்லடா. வாட் இஸ் ஸ்பெஷல் ஆர்டர், வாட் இஸ் ஒன் ஆஃப் ரெவென்யூ, எல்லாமே டெர்மினாலஜிஸ்லாம் நல்லா புரிஞ்சுதா? இந்த குட்டி ஒர்க்கிங் ஏதோ லைட்டா இதுவாகுது. நான் அது என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ எப்படிடா கேட்கறது? நம்ம நாளைக்கு வந்து இந்த இந்த சம்மோட கண்டினியூஷன் பார்த்துட்டு நாளைக்கு நான் முடிச்சிடலாம். ஓகே? ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ ஸோ மச்டா. சொல்லுங்க செல்லம்.